சாம்பாரே 50. ஆமாங்கய்யா சாம்பாரே 50ங்கய்யா. நீ என்னத்துக்கு கார்னருக்கு போறீங்கய்யா? காரு அவன் வந்தான், அவன் போவாங்கய்யா. நீ அப்படியே கொடைக்கானல் மலையிலிருந்து கீழே விழுந்தாங்கய்யா. நீ என்ன பண்ணுறீங்கய்யா? ஏர்பெண்டில் இந்த சின்ன சின்ன ரோட்ல வந்துச்சு ஏர்பெண்ட். ஓம் நம சிவாயா. பாருங்கய்யா, இது என்னன்னா கொடைக்கானல் இன்னும் ரீச் ஆகிற ஒரு லொக்கேஷன் பாருங்க. நீ ஐயோ வந்து நான் அவனை அப்படியே போட்டு தள்ளிடுவேன். நீ அவன் போயாங்க அவன் ஏன்னா அவன் பாட்டுக்கு அவன் இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சு தான். அவன் அப்படியே கைலாசம் போயிடும். எனக்கு தெரியும் நீ எங்கள் பக்கம் டிரைவர்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்து போகிறப்ப ஓன்னு சொல்லி எங்கார ஓன்னு போட்டு விடுவேன். ஐயோ ஃபாகு கிடைச்ச. நீ ஃபாகுக்காக நீ என்னத்துக்கு கொடைக்கானலுக்கு வந்து நீ சொன்னா 180 ரூபாய்க்கு ஒரு ஃபாகு ஸ்ப்ரே அங்கே கிடைக்குமே. ஃபாகு ஸ்ப்ரே 180 ரூபாய் கடையில் கிடைக்கும். எப்படி இருக்கு காமெடி? இது ஃபாகா? ஐயோ ஃபாகு பாருடான்னு. நீ ஃபர்ஸ்ட் ரோடு பாருடி. நீ ஃபர்ஸ்ட் ரோடு பாரு. ஃபாகு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபாகு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோடை பாரு. உன்னை நம்பி இங்கே 2 உயிர் தான் இருக்கு. ஃபாகுன்னு சொன்னேன் அப்படியே போகுன்னு போயிடுவேன். ரோடை பார்த்து ஓட்டுப்பா. ரோடை பார்த்து ஓட்டு. ஐயோ இப்போவே ஜர்க்காகுது உனக்கு. இன்னும் பக்கம் ஆகலைம்மா. இன்னும் கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா அலர்ட்டாக இருக்கணும். கருப்பாக இருக்கணும்னா அவங்க அம்மா கருப்பாக பெற்றா நேச்சரு, அதுக்கு கருப்பாக இருக்கு. ஏதோ ஒரு லெவல் காமெடி தான். கல் கருப்பாக இருக்கணும். நான் என்னப்பா சொல்லலாம்? ஆப்பிரிக்கா கல் கிடையாது, இது இந்தியா கல். நாங்கள் இந்த ஹில்ஸ் மலையில் உப்பரில் இருக்கோம். கல்லைப்பாரு டவுனை சொன்னால் டவுன் இருந்தே இருக்கும். நேரோ கருவோ கோ கேர்ஃபுல்லு என்ன போர்டை போட்டிருக்காங்க. ஹெவி கேர்ஃபுல்லாக போகணும். அந்த கருவிலே ஒருத்த வீடு கட்டிருக்கான் பாருங்க. ரெசார்ட்டா? அங்க பாத்தி விண்டோஸ் 4 சைடு ஓபன் கட்டன பெட் சென்டர்ல. ரெசார்ட் பேரு. ஆமா அது ரெசார்ட் தான். அது ஃபாகு இன்னும் மேலே இருக்கு. அது ஃபாகு கீழே இல்லை. என்னோட ஃபாகு பாரு இங்கே வருது பாரு புகை. இதுதான் ஃபாகு. இதுதான் உனக்கு இதாகுது, ஷோ ஆகுது. நீ அந்த அதனை போல ஃபாகுன்னு சொல்கிற. அது ஃபாகுன்னு சொன்னால் வீடியோ ரெக்கார்ட் ஆகலைம்மா. இதுதான் லொக்கேஷன். இதுதான் ரியல் கொடைக்கானல். இன்னும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொன்னால் அது இப்போ பாரு இன்க்ளூடா. நீ என்னடி நீ இப்போ என்னத்துக்கு நீ அந்த கார்னருக்கு போடுற நீ? ரோடை பார்த்து ஓட்டு. எப்பா இதுதான் நேர்களே நான் சொல்கிறது. பொண்டாட்டி இல்லை ஃப்ரெண்டு எவனும் வீடியோ பண்ணுன்னு சொன்னிட்டு அவனுக்கு டிரைவிங்கு கொடுத்தா அவன் இன்னும் சேஃப்டி இஷ்யூ ஆகிடும். இவங்க வீடியோற ஒரு இதில் மைக்கத்தில் இருப்பாங்க. அவன் அப்புறமா அது ஒரு அலர்ட்டில் இருக்காது. பாருங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டிரைவிங் பண்ணும்போது நான் இப்போ எனக்கு ஒரு அனுபவம் ஆச்சு. என்னன்னா இவங்கெல்லாம் டிரைவிங் பண்ணும்போது நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது. வீடியோ எடுத்த என்ன ஆகும்னா அங்கங்கே ஜர்க்காகும். என்னென்னா நம்மளுக்கு அப்படியே என்னமோ கன்னடத்தில் சொல்லுவாங்க. என்னென்னா 2 பால் வாயில் வந்துச்சுன்னு, அந்த மாதிரி வாயில் வந்துச்சு எனக்கு இப்போ. அப்படியே தான் ஓட்டுறது.
எப்பா இதுதான் ஃபாகுன்னு போயிடுவா ஸ்ட்ரைட்டான்னு. ஐயோ ஐயோ, எனக்கு அந்த ஃபாகு ரீச் ஆகணும்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியுமானவா? நோடு இந்த மாதிரி கார்னர்லாம் இந்த மாதிரி கல் இருக்கும், அதுதான் வெரி வெரி டேஞ்சர். இவ ஃபாகுன்னு சொன்னா அப்புறமா வண்டி தான் ப்ராப்ளம். ஓகே, அதனால் யார் டிரைவிங் பண்ணும்போது யாரோ ஃப்ரெண்டு என்ன மாதிரி யாரோ வீடியோ எடுத்தால் டிரைவருக்கே தெரியக்கூடாது, யார் ஓட்டுறவருக்கே கூடாது நான் வீடியோ எடுக்கிறேன்னு. அந்த மாதிரி எடுக்கணும், இல்லைன்னா இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆகிடும். அதுதான் ப்ராப்ளம். சரி, செட் பேக். மழை காத்து வீசுகிற போது மல்லிகை பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, எம்மேனி இப்பொழுது தன்னானா தனானா 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 தன்னானா. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு 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 தானா நன்னா நன்னா தனனா நன்னா 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 நன்னா. வீட்டை பாருங்கோ கொடைக்கானல், வீட்டை பாருங்கோ ஸ்கூலு. நாங்கள் அந்த தமிழில் ஒரு ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம், கொடைக்கானல் ஸ்கூலு. அந்த ஏதாவது ஒரு ஃபிலிம் இருக்கே, என்ன அது ராட்சசன், அந்த ஃபிலிமில் அவன் கொடைக்கானல் ஸ்கூல் தானே படித்தது. அப்போது படித்தது அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்கூலில் ஒரு இந்த மாதிரி பர்சன்கள் வருவாங்க என்னமோ. பட்டு ஒன்றும் பேச வரல பாருங்க. ஒரு இது பார்த்தா லடாக்ல வீடு இருக்க மாதிரி இருக்குது, மணாலி அந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி இருக்குது. போகும்போது இது ஃபர்ஸ்ட் மஸ்ட் அண்ட் ஷுட் ட்ரை இது. Aku. பெடல் இப்படிதே கூடாதா? வாவ், கொடைக்கானல் லேக் வியூ இதுதான். இன்னும் டிசம்பர் டைம்லலாம் வந்தால் ஃபுல்லாக ஈஸ் கட்டி மாதிரி இருக்கும். இப்போவே இங்கே 18 டிகிரி இருக்குது இந்த சீசனு. இப்போது ஆகஸ்ட்டு. இன்னும் போக 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 குளிர் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு லேக் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த லேக் மட்டும்தான் போனோம். குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் நாங்கள் போகல. ஏன்னா கொடைக்கானல் தான் எங்கள் பிளானுன்னு இல்லை, பூம்பாறைக்கு போகணுன்னு தான் பிளானு. ஸோ கொடைக்கானல் அந்த லேக் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பூம்பாறை போயிட்டோம். இதெல்லாம் அங்கே போகிற வழியில் அங்கே இருக்கிற பைன் ஃபாரஸ்ட்டு இந்த வியூவை ரசிச்சுட்டு போனோம். குணா கேவ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறதுக்கு.
மெயின் வந்து பூம்பாறை போகணும், அதுதான் எங்கள் பிளான். ஸோ அங்கேருந்து பூம்பாறை கிளம்பிட்டோம். இதுதான் அங்கே போகிற வியூ. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காட் செக்ஷன் ஓட்டுறது. ஏன்னா எனக்கு 2 வீக்ஸ் தான் ஆச்சு லைசன்ஸ் வந்து. ஃபஸ்ட் டைம் தான் காட் செக்ஷன் ஓட்டுறேன். ஆனால் எனக்கு தெரியல, வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு வர்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த வழியெல்லாம். ஒரு கார் கட் ஆகிற அளவுக்கு ஒரு ரோடெல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆனால் பழனியிலிருந்து டைரெக்ட் கொடைக்கானல் வந்தோம்ல, இந்த பாதை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே நான் ஓட்டிட்டேன், பரவாயில்ல, எப்படியோ கரெக்டாக ஓட்டிட்டேன். நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இறங்குறப்போ நாங்கள் வத்தலகுண்டு மேலே இறங்கினோம். அந்த வழி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கர்வ்ஸ் எல்லாம் தெரியுது முன்னாடி. 3rd கியரில் அந்த மாதிரியெல்லாம் போகலாம், 3rd 4th கியர்லலாம் போகலாம் வத்தலகுண்டு மேலே போனால். ஆனால் இந்த பழனிலேருந்து கொடைக்கானல் வர்ற வழி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதான் 2nd கியர்லேயே போகணும், 2nd இல்லை 3rd அதுலேயே மெயின்டைன் பண்ணி போகணும். இந்த இடம் வந்து அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு பூம்பாறை போகிற வழியில். இங்கேருந்து பழனி மலை தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா ஃபுல்லாக ஃபாக் தான் இருந்துச்சு. எனக்கு எந்த பழனி மலையும் தெரியல. ஆனால் ஃபாக் மட்டும் நல்லா இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கேயே ஒரு மேகி சாப்பிட்டுட்டு ப்ரெட் ஆம்லெட் ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பூம்பாறைக்கு போனோம். ஏன்னா நாங்கள் மத்தியானம் எதுவுமே சாப்பிடல, எல்லாம் மூஞ்செல்லாம் வாடி போச்சு. அங்கே மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மூஞ்சியே கீழே இருந்து கொடைக்கானல் ஏறுறப்போ ஓமாங்கய்யான்னு வண்டியிலெல்லாம் சவுண்டு. இப்போது வயிறு காலியாக இருக்குது, அதனால சவுண்டே இல்லாமல் இருக்கா. இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே கீழே பாருங்கள், அங்கே ஒரு ஊர் தெரியுதுல்ல, அதுதான் ஒரு ஊர், பூம்பாறை ஊருன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு குழந்தை வேலப்பர் முருகனை பார்த்துட்டு அடுத்ததாக என்ன பிளானுன்னே இல்லை. ஸ்டே பண்ணுறதா போகிறதா என்ன பிளானுமே இல்லை. ஆல்ரெடி பெங்களூர்லேருந்து தூங்காமல் நைட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணி பழனிக்கு வந்துட்டோம். காலையில் ஆண்டி குளத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கொடைக்கானல் மலை ஏறிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நைட்டெல்லாம் வேறு தூங்கலை, பார்க்கலாம், ஸ்டே எடுத்துட்டு அப்புறமா தான் கீழே போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த குளிரில் இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரியெல்லாம் வீடு கட்டிட்டு அங்கெல்லாம் விவசாயம் பண்ணிவிட்டு அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளாம் ஸ்ட்ரைட் லேண்டில் பண்ணது பார்த்துருக்கோம். இவங்க எல்லாம் வேறு மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மழை தண்ணி வந்து கீழே எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும்ன்ட்டு எப்படி தான் வாழ்கிறாங்களோ தெரியல. ஆனால் நல்லா இருக்குது, வியூவெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபாக், அந்த மவுண்டன், அந்த குளிர். நாம் ஒரு 2 நாளைக்கே எப்படி, அவங்க டெய்லி அது பாவம் எப்படி தான் இருக்க போகிறாங்களோ தெரியல. இப்போ எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 18-30 டிகிரி தான் இருக்குது. ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங்கு. நாம் இப்போ பூம்பாறை கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில். போகர் வந்து 10 பாஷாணத்தை வச்சு இந்த சிலையை செஞ்சுருக்காரு, குழந்தை மாதிரி வடிவத்தில். அதுக்கப்புறமா தான் பழனியில் நவபாஷாணம் சிலை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஃபீல் நல்லா இருந்துச்சு. கோயிலில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கே பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இதுதான் பிரசாதம். அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
சாமியை பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அவன்றதுக்குள்ளே மழை, அந்த வெதரு, அந்த மழை செம்மையாக இருந்துச்சு. சரி நைட்டு இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணால் நைட்டு அதுவும் இந்த ஹில்ஸில் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களும் ஃபுல்லாக டயர்டாயிட்டோம். சரி ஸ்டே பண்ணலான்ட்டு பூம்பாறையிலேருந்து கொஞ்சம் மேலே அந்த டவுன் ஒன்று இருக்குது, அந்த டவுனுக்கு மேலே ஸ்டே எல்லாம் இருக்குது. அங்கே போய் விசாரிச்சுட்டு நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். இதுதான் அந்த எங்கள் ரூம்லேருந்து வீவ், எங்கள் ஜன்னல்லேருந்து வர்ற வீவ் இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட பேர் வந்து காஸ்மோ ஹாலிடேஸ். நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் ஃபுல் ரெஸ்ட்டு. இதுதான் காஸ்மோ ஹாலிடேஸ் அவங்களோட ஸ்டேஸ். இது வந்து ஏ-ஃப்ரேம் ஸ்டே, இது வந்து நார்மல் ரூம்ஸு. இதுதான் அங்கே கட்டிகிட்டே இருக்காங்க, இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த ரூம்ஸ் எல்லாம். கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இன்னும் கட்டுறாங்க, கொஞ்சம் ரூம்ஸ் முடிச்சிருக்காங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரூமில். நாங்கள் ஃபுல்லாக டயர்டாக இருந்தோம், ட்ரைவ் பண்ணி நல்லா தூங்கினோம். ஒரு நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம், அது மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எந்த ஒரு ஃபயர் கேம்ப் அதெல்லாம் எந்த ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் போகல. குட் மார்னிங், வெல்கம் டு அகஸ்தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இப்போது 6 மணி ஆகுது. இப்போது பூம்பாறையில் ஸ்டே ஆகிருக்கோம்ல, அந்த வியூ இது. இங்கேருந்து மதுரைக்கு போகிறதா பெங்களூர் போகிறதா பிளானில் இருக்கோம், பார்க்கலாம். குட் மார்னிங். என்ன பார்க்குற? எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்? நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். நீ 1 hour சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டியா இல்லை லேட்டாக எழுந்திரிச்சியா? வா காஃபி குடிக்க போகலாமா? இப்போ விடலாம். ஃபைனலி ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் டு பவிலியன். டிரைவிங் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் எங்கே போகிறோன்னு அடுத்த விலாகில் பார்க்கலாம். இது வந்து நேற்று நாம் அங்கே மேகி சாப்பிட்டோம் இல்லை, அந்த ஸ்பாட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது செகண்ட் கியரில் தான் போகணும், ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதை தாண்டிட்டா ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படியே அங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல்லேருந்து கீழே இங்கே வந்து கீழே வந்து வத்தலகுண்டு மேலே போனோம் இந்த வாட்டி டவுன் இறங்குறப்போ. வர்றப்போ பழனியிலேருந்து டைரெக்ட் கொடைக்கானல் வந்தோம். அந்த ரூட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. வத்தலகுண்டு ரூட்டு வந்து நல்லா இருந்துச்சு, பெருசாக ரோடெல்லாம் எலாபரேட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. வியூஸும் நல்லா இருந்துச்சு. வியூஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் நாம் எங்கே போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகஸ்தியா விலாக்ஸ். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்க கொடைக்கானல் டெம்பரேச்சர் காண்பிக்கிறேன். 15 இருக்குது. 15 அப்படியே பாருங்கள் வெதர் எப்படி இருக்குன்னு. 15 டிகிரி அதான் டெம்பரேச்சரு ஷோ பண்ணது. ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಹೋಗಪ್ಪ. பாருங்க, இதுதான் கொடைக்கானல் ப்ரெசன்ட் டெம்பரேச்சர். அது ஸ்லோன்னு இருக்குது.